வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான லட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்கிறதுக்கு நெய் எதுவுமே தேவை கிடையாது. ரெண்டு பொருள் இருந்தால் போதும். பாருங்கள், லட்டு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம செஞ்சு ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுருந்து கூட சாப்பிட்லாங்க. கெட்டே போகாது. குழந்தைங்களுக்குனா ரொம்பவே நல்லது. இப்போ இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இது போல் நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சா சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். அந்த வேர்க்கடலை கருப்பு கலரில் மாறிடும். அதனால் மிதமான தீயில வச்சுட்டு இப்படி போல் வறுக்கும் பொழுது நம்ம மணல் போட்டு வறுத்த மாதிரியே நல்லா வறுபட்டு வந்துடும் வேர்க்கடலை. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. கலர் கொஞ்சம் கூட மாறலை, ஆனால் நல்லா வறுத்தாச்சு. அந்த தோலை எடுத்து பார்க்கும்பொழுது நல்லா வறுத்து வந்துடுச்சு. இப்போ அதை ஆற வச்சு தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாங்க. நீக்கி எடுத்துகிட்டு இது போல் மிக்சியில் வச்சுட்டு குறகுறப்பான ஒரு பதத்துக்கு, ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது போல் பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. உங்களுக்கு நைஸாக வேணும்னாலும் நைஸாக அடிச்சுக்கலாங்க. பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் திருப்ப ஒரு நிமிஷத்துக்கு பல்ஸ் மோடில் வச்சுட்டு மாற்றி மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாங்க. நம்ம அரைச்சி எடுத்ததை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் நெய் சேர்க்கணுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாங்க. நான் எதுவுமே சேர்க்க கிடையாது. அந்த வேர்க்கடலையிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இது போல் அழுத்தம் கொடுத்து இப்படி பிடிச்சோன்னா நல்லா லட்டு மாதிரி பதமாக பிடிச்சி வருங்க. இதே போல் நீங்கள் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.